நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க உங்க பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணதே கிடையாது. பட் ஆனா என்னோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ நானுமே ஒரு வெப்சைட் என்னோட பிசினஸ்க்கு நான் கிரியேட் பண்ணணுமா? வெப்சைட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா? அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது, உங்க பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் ட்ரஸ்ட். கஸ்டமர்ஸுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒருத்தவங்க வந்து கான்ட்ராக்டர் ஏ, இன்னொருத்தவங்க வந்து கான்ட்ராக்டர் பி. ஸோ நீங்க கான்ட்ராக்டர் ஏ அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து வெறும் இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த பேஜ்ல அவங்க வந்து அவங்களுடைய முடிச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. அதை நீங்க பார்க்குறீங்க. ஸோ கான்ட்ராக்டர் பி கிட்ட நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க ப்ராப்பரா ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல அவங்க யாருன்ற இன்ஃபர்மேஷன், அவங்க எவ்வளோ இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இப்போ கரண்ட்லி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அண்ட் கிளைண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக அந்த வெப்சைட்டில் அவங்க ஆர்கனைஸ் வச்சிருக்கிறத பார்க்கும்போது, உங்களுக்கு யார்கிட்ட ஒர்க் கொடுக்கணுன்ற ஒரு தாட் இருக்கும். கண்டிப்பாக கான்ட்ராக்டர் பி தான். பிகாஸ் அவங்க வே ஆஃப் ஷோ கேசிங் தேர் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸுக்கு உங்கள் பிஸ்னஸ் மேலேயும் ட்ரஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் ஆன சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது when compared to நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கிறத விட. ஸோ செகண்ட் ரீசன் 24/7 ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுக்கான சேல்ஸ் பர்சனாக உங்கள் வெப்சைட்லேருந்து ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸை தாண்டி நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில் உங்கள் பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆர் உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி டைமில் உங்கள் வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ரீசன் ஷோஸ் பிஸ்னஸ் கிரெடிபிலிட்டி. ஒரு வெப்சைட் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் இமேஜ் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்க, அவங்க வந்து வெறும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் அவங்க பிஸ்னஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணால் உங்கள் கஸ்டமர்ஸுக்கு உங்கள் பிஸ்னஸ் மேலே இருக்கிற இமேஜ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் ஒரு பொசிஷன் வைக்க முடியும். அண்ட் ஃபோர்த் ரீசன் கெட்ஸ் ஃப்ரீ டிராஃபிக். ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போதே பேசிக் எஸ்இஓ ஆப்டிமைஸோட நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் லொக்கேஷனில் காம்படிஷனே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை ஆட் ரன் பண்ணுறாங்க, அவங்க ஆட் ரன் பண்ணாத டைமில் அந்த டிராஃபிக் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு வெப்சைட் இருக்கும்போது. ஸோ ஃபிஃப்த் ரீசன் பூஸ்ட் ப்ராடக்ட் சேல்ஸ். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனில் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் ஒரு நாளைக்கு ஒரு 100 மெம்பர்ஸ் வருவாங்க. அந்த லோக்கல் இருக்கிற பீப்புள் எல்லாமே ஒரு 10 சேல்ஸ் எவ்ரிடே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பெய்டாவோ இல்லை ஆர்கானிக்காவோ டிராஃபிக் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் அந்த ஒரு லிமிட்டட் பீப்புளை தாண்டி அதிகமான பீப்புளுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம், இல்லை ஆர்கானிக்காகவும் நீங்கள் கான்டென்ட் போஸ்ட் பண்ணலாம். ஸோ 10 சேல்ஸ் நடக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அதுவே 100, 200 அப்படின்ற போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் சிக்ஸ் ரீசன் சப்போர்ட் ஆட் கேம்பெயின்ஸ். நீங்கள் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்க்கு நீங்கள் வந்து டிராஃபிக் ட்ரைவ் பண்ணுறீங்க ஆட் ரன் பண்ணி அப்படின்னும் போது, அதில் நடக்கிற கன்வர்ஷன்ஸை விட வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக் ட்ரைவ் பண்ணி நடக்கிற கன்வர்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ செவன்த் ரீசன் பீட்ஸ் லோக்கல் காம்படிஷன். ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் யாருக்குமே வந்து வெப்சைட் இல்லை, உங்களுக்கு வெப்சைட் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல ஆல்ரெடி வின் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்கள் காம்படிட்டர்ஸ்க்கு ஃபிசிக்கல் லொக்கேஷனில் வந்து யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் அவங்க சர்வீஸ் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிஸ்னஸ். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த சர்வீஸ் ஒரு ப்ராடக்ட்டு அந்த லொக்கேஷனில் பர்டிகுலராக தேடும்போது நீங்கள் தான் ரேங்க் ஆக போகிறீங்க. பிகாஸ் அவங்க யாருக்கும் வெப்சைட் இல்லை, உங்களுக்கு மட்டும் வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்களோட உங்களுக்கு அதிகமான பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் எய்த் ரீசன் ஃபுல் வெப்சைட் கண்ட்ரோல். ஓன் ஹவுஸில் இருக்கிறதுக்கும் ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டட் ஹவுஸ் மாதிரி தான் உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல், அதை நீங்கள் ஓன் பண்ண முடியாது. நாளைக்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து பேன் ஆனாலோ இல்லை ஹேக் ஆனாலோ இல்லை டிலேட் ஆனாலோ உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பிகாஸ் அதோடைய ஃபுல் ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தான் இருக்கும்.